GTA 5 கேம் பற்றி தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் அதை ப்ளே பண்ணி அதில் வர ஸ்டோரிஸ் எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக GTA 5 பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டேன். ஏற்கனவே நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பீங்க. பார்க்காத நண்பர்கள் திரும்ப பாருங்கள். நான் என்ன மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பில் நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். அப்படிங்கிற ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 பேர் ஒரு பேங்க், குட்டி பேங்க் வந்து கொள்ளடிக்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த 4 பேர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெவர், மைக்கேல், பிராட், அதே மாதிரி என்னோட கெட்டவே டிரைவர் ஒருத்தர் இருப்பான். ஸோ அவனை பற்றி பெருசாக வந்து பேசுறதில்ல. ஸோ அதில் திடீர்னு காப்ஸ், அதாவது போலீஸ் வந்துடுவாங்க. ஸோ அவங்க தப்பிக்க ட்ரை பண்ணும்போது அந்த கெட்டவே டிரைவர் பார்த்தீங்கன்னா இறந்துருவார். ஸோ இந்த மீதி இருக்க 3 பேரும் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு சேஃப்டியாக போகும்போது அந்த இடத்துல திடீர்னு யாரோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிராடியை மைக்கில் வந்து சுட்டுருவாங்க. அந்த இடத்துல போலீஸும் வரும்போது நம்ம ட்ரெவர் பார்த்தீங்கன்னா அங்கே தப்பிச்சு ஓடிடுவார். ஸோ இது வந்து தற்செயலாக நடந்துன்னு நினச்சி நம்ம ட்ரெவர் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ போலீஸ் வந்து நம்ம மைக்கேலையும் பிராடையும் வந்து கொண்டுட்டாங்க. முக்கியமாக நம்ம பிராட் வந்து காப்பாற்றி இந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தாட்டோட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் வந்து வாழ்ந்துட்டு இருப்பாரு. பட் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம மைக்கேல் தான் வந்து பார்த்தீங்கன்னா அது மொத்தத்தை வந்து செட் பண்ணியிருக்காரு. அந்த ஷூட் பண்ண பார்த்தீங்களா அந்த ஸ்னைப்பர், அவன் தான் ஆக்சுவலாக டேவ் நாட்டன். இந்த மாதிரி FIBக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தன்னோட மொத்த ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா காப்பாற்றுறதுக்காக தன்னோட டெத்தை தானே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காரு. ஸோ உலகத்தில் இருக்க எல்லாருமே நம்ம மைக்கேல் டவுன்லேயே வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவர் வந்து FIBக்கில் விட்னஸ் ப்ரோக்ராம் கூட சேர்ந்து லாஸ் சாண்டோஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மைக்கேல் டிசாண்டா அப்படிங்கிற ஒரு பேரோட மிகப்பெரிய ஒரு பணக்காரர் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆயிருக்காரு. ஸோ அப்படியே ஒரு 10 வருஷம் கழிச்சு இந்த இப்போ GTA 5 ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம மைக்கேல் வந்து ஒரு தெரபிஸ்ட் கிட்ட என்கிட்ட காசு பணம் புகழ் எல்லாமே இருக்குது, பட் நிம்மதி இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அதே இடத்துல தான் நம்ம ஃப்ராங்க்லின் அவர் வந்து மீட் பண்ணுவார். ஸோ ஃப்ராங்க்லின் வந்து செகண்ட் பிளேயபிள் கேரக்டர். ஸோ வழக்கம் போல எல்லாருமே இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைமன் அப்படிங்கிற ஒரு கார் டீலர் கிட்ட பெரிய பெரிய பணக்காரங்களோட காரை வந்து தேடி கொண்டு வந்து விற்கிறதா அவரோட வேலையாக இருந்திருக்கேன். ஸோ ஒரு நாள் அந்த மாதிரி கார் விற்க வரும்போது அந்த இடத்துல நம்ம ஜிம்மி வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணாங்க. ஜிம்மி வந்து நம்ம மைக்கேலோட பையன். ஸோ ஜிம்மியை ஏமாற்றி அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய காரை வந்து விற்கிறாரு அந்த இருக்க சைமன். ஸோ விற்கிறது மட்டும் இல்லாமல் அந்த காரை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மி தலைமையில இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து விற்கிறாரு. ஸோ நம்ம ஜிம்மி இன்ஸ்டால்மெண்ட் ஒழுங்காக கட்டல அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் நம்ம ஃப்ராங்க்லின் அனுப்பிச்சு மைக்கேல் வீட்டில் இருக்க அந்த ஜிம்மியோட காரை பார்த்தீங்கன்னா ஆட்டை போட்டு கொண்டு வர சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்டை போடும்போது அந்த இடத்துல நம்ம மைக்கேல் பார்த்தீங்கன்னா அந்த கார்லேயே வந்து உட்காந்துருக்காரு. நீ என்னை டேரெக்டாக உன்னோட டீலர்ஷிப் கிட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் மிரட்டிக்கிட்டு டேரெக்டாக அதே இடத்துக்கு வந்து போயிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மைக்கேல் பார்த்தீங்கன்னா சைமனை போட்டு செம்ம உதவுகிறாரு. என் பையனை ஏமாத்திரம் சொல்லி அவர் பார்த்தீங்கன்னா சமாடி அடிச்சுட்டு அங்கே வந்து கிளம்பிடுறாரு. இது பார்த்தா சைமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் மேலே செம்ம காண்ட் எழுது, நீங்கள் வந்து இனிமேல் வேலையே செய்ய வராது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் அங்கேருந்து பற்றி விட்டுறாரு. ஸோ அப்போ தான் வந்து நம்ம மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் தனக்கு கீழே வந்து வேலை கற்றுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃப்ராங்க்லின் கிட்டே நிறைய வேலைகள் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் ஃப்ராங்க்லின் வந்து நம்ம மைக்கேல் கிட்டே பார்த்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் வந்து நம்ம மைக்கேலோட வைஃப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெயினர் டென்னிஸ் கோச் வந்து தப்பாக நடந்துக்கிட்டான் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வருது. ஸோ இதனால அவனோட டென்னிஸ் கோச்சை வந்து மொத்தமாக அடிச்சு தம்சம் பண்ணணும்னு நினச்சி அவரோட வீட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லினோட ஹெல்ப்போட சேர்த்து இடிச்சு கீழே தள்ளிடுறாங்க. அப்புறம் தான் தெரிய வருது அது வந்து நம்ம டென்னிஸ் கோச்சோட வீடு கிடையாது, மார்டின் மார்டோஸ் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பாஸோட வீடு. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நம்ம மைக்கில் அச்சு போடுறது மட்டும் இல்லாமல் அடுத்து நீ எனக்கு அந்த வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ தான் கிட்டத்தட்ட $2.5 மில்லியன் வந்து எனக்கு வந்து கடன் பட்டிருக்கேன், அது கட்டுற வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாட்டிட்டு போகிறாரு. நம்ம மைக்கேல் கிட்ட அவ்வளோ காசு இல்லை. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா அவரோட பாலிஸ் ஸ்நேகிதனான லெஸ்டர் கிட்ட போகிறாரு. ஸோ லெஸ்டர் வந்து சரி ஓகே நம்ம எடுத்தோன்னே யூனிட் டெபாசிட் வந்து அடிச்சிடலாமா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஏன் நம்ம மொத்தமாக போட்டு தள்ள ட்ரை பண்ணுறியா, சின்னதாக ஏதாவது கூடுறா அப்படி சொல்லி கேட்கும்போது சின்னதாக ஒரு ஜுவல்லரி ஷாப்பை பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ராங்க்லினோட ஹெல்ப் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுவல்லரி ஷாப்பை வந்து அடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நகையை அடித்து தப்பிக்கும் போது அந்த இடத்துல இருக்க அந்த செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளாமல் அவர்கிட்ட நீ வழக்கமாக 1000 விஷயங்கள் வந்து மறந்து போவேன், அதோட 10 இதே மறந்து போ அப்படி சொல்லி பண்ண ஒரு டைலாக் சொல்லிட்டு அங்கே வந்து கிளம்பி போயிடுறாரு. இதே டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் டெலிவிஷனில் அந்த செக்யூரிட்டி கார்டும் சொல்லும்போது இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருக்கேன்னு சொல்லி நம்ம ட்ரெவர் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாரு. எஸ், ட்ரெவர் வந்து உயிரோடு தான் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மைக்கேல் இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு தாட்டில் தான் இருந்துட்டு இருக்காரு. பட் இந்த டைலாக் வந்து மைக்கேல் சொல்கிற மாதிரியே இருக்கு, ஒருவேளை அவன் உயிரோடு இருப்பானோ அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்பி வராரு. வரவழில் ஏகப்பட்ட பிரச்சனை வருது. அஃப்கோர்ஸ் ட்ரெவர் வந்து அவர்கிட்ட யாராவது மோதினீங்கன்னா அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சுது. நம்ம ட்ரெவர் வந்து அவருக்குன்னு ஒரு பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சிருக்காரு, இந்த மாதிரி கோக்கு மெத்து விற்கிறது. அதுக்கு ஆப்போசிட் வர ஓனியர் பிரதர்ஸ் அவங்களோட மொத்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வெடிக்க வைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம ஷெங் ஃபேமிலி கூட சேர்ந்து நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலி லாஸ் சாண்டோஸுக்கு வர்றது மட்டும் இல்லாமல் நம்ம மைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக மீட் பண்ணுறாரு. ட்ரெவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் செம்ம காண்டா இருந்தாலும் தன்னோட பாலியல் ஸ்நேகிதன் வந்து உயிரோட இருக்கான் அப்படிங்கிற சந்தோஷமும் பார்த்தீங்கன்னா ட்ரெவருக்கு வந்து இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது நம்ம மைக்கேல் டேவ் நாட்டனை பார்த்தீங்கன்னா மீட் பண்ணாங்க. ஸோ டேவ் நாட்டன் யாரும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம மைக்கில் வந்து சுடுற மாதிரி சுட்டு காப்பாற்றினார் பார்த்தீங்கன்னா அவரே தான். இப்போதைக்கு FIBயில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஆளாக இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் FIB வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தப்பான விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஐ மீன்
ஈவன் எஃப்ஐபியே பண்ணல, அதில் இருக்க 2-3 பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் முக்கியமாக நம்ம டேவ் நாட்டனும் டீவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா ஒரு கூட்டாளிங்க. ஸோ தங்களுக்கு தேவையான வேலைகளை நீங்கள் வந்து பண்ணி விட்டா நீங்கள் செய்கிற தப்புகளை மறைக்கிறதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒவ்வொருத்தரும் ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாற்றி ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி எஃப்ஐபி சொல்கிற நிறைய வேலைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேலும் ஃப்ராங்க்லினும் ட்ரெவரும் இப்போ 3 பேரும் ஒன்றா சேர்ந்து வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதனால நிம்மதியாக 3 பேரும் ஒரு வாழ்க்கையை வந்து வாழாமல் இந்த மாதிரி கிரைம், அதாவது நிறைய தப்பான செயல்கள் பார்த்தீங்கன்னா செய்யறதுக்கு இன்வால்வ் ஆகிறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்டா நம்ம மைக்கேலோட ஃபேமிலி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து பிரிய ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாமல் மொத்தமாக நம்ம மைக்கேலோட வீட்டிலேருந்து வெளியில் வந்துருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நம்ம மைக்கேல் வந்து தனியாக தான் இருக்காரு. ஸோ எஃப்ஐபிக்கு கைக்கூலியாக நிறைய வேலைகள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி தப்பான விஷயங்களும் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டெவன் வின்ஸ்டன் அப்படின்னு சொல்கிற இன்னொருத்தர் வந்து மீட் பண்ணுறாங்க. டெவன் வின்ஸ்டன் லாஸ் ஆண்டர்ஸில் ஒரு மிகப்பெரிய பில்லியனர்னு சொல்ல முடியும். அவர்கிட்ட காசு இருக்கனால காசு வச்சுட்டு அவர் ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தீங்கன்னா சாதிச்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த மாதிரி நம்ம மைக்கேல், ட்ரெவர் அண்ட் ஃப்ராங்க்லின் 3 பேருமே எஃப்ஐபி கிட்ட வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த விஷயம் தெரிஞ்சுட்டு நம்ம டெவனும் வந்து பார்த்தீங்கன்னா சில பல வேலைகளை அவங்க கிட்ட வந்து வாங்குறாரு. முக்கியமாக நம்ம ஃப்ராங்க்லின் அண்ட் ட்ரெவர் இவங்க 2 பேரும் யூஸ் பண்ணி ரொம்ப எக்ஸாட்டிக் கார்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டை போட்டுட்டு தன்னோட கலெக்ஷன் வந்து சேர்த்துக்கிறாரு. அதே மாதிரி மைக்கேல் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்க சொல்றாரு. அதாவது சாலமனை யூஸ் பண்ணி ஒரு படத்தை வந்து டைரக்ட் பண்ண போறேன், அந்த படத்தில் நான் வந்து ப்ரொடியூசராக இருக்கேன், அதை பார்த்துக்கிற வேலையை என்ன வந்து பண்ண அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மைக்கேலுக்கு எப்போதுமே ஒரு படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ண அப்படிங்கிற ஒரு தாட் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அதை ஒரு ட்ரீம்னு சொல்ல முடியும். ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டு அப்புறம் நம்ம மைக்கேலும் பார்த்தீங்கன்னா அதை வந்து பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி டெவன் கிட்ட வேலை செய்யும்போது எஃப்ஐபி பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு நிறைய காசு, நிறைய ஃபண்ட் வந்து தேவைப்படுது, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்கன்னு தெரியாது, சீக்கிரமாக காசு எடுத்துட்டு வந்து எங்கிட்ட கொடுங்க, இல்லைனா உங்களோட மொத்த டீட்டெயில்ஸ் நான் வந்து ஆன்லைனில் போட்டுறது மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டுறாங்க. இது தெரிஞ்சுக்கிட்ட நம்ம 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா லெஸ்டரோட ஹெல்ப்போட கண்ட்ரி சைடில் இருக்க ஒரு சின்ன பேங்க் பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ போட ட்ரை பண்ணுறாங்க. அப்படி ஆர்டிஐ போடும்போது அது ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும் தான் நினச்சிருக்காங்க. பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய பூதாகாரமாக வந்து வெடிக்குது. நிறைய பேர், அதாவது எல்எஸ்பிடி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள வந்து இன்வால்வ் ஆகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் மெரி வெதரோட நிறைய விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அது கொஞ்சம் கஷ்டப்பட்டு எப்படியோ பார்த்தீங்கன்னா அதை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி எஃப்ஐபிக்கு ஒரு மிகப்பெரிய ஆப் வைக்கணும் அப்படிங்கிற தாட் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்காங்க. ஆல்சோ ஒரு கட்டத்தில் நம்ம மார்ட்டின், அதாவது ஃபஸ்ட்டு அவரோட வீடு எடுத்து தரலாம் பாருங்களா, அதே மார்ட்டின் திருப்பி நம்ம மைக்கேல் அண்ட் ட்ரெவரை கூப்பிட்டுக்கிட்டு சில ஹெல்ப் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ நம்ம மார்ட்டினுக்கு ஹெல்ப் பண்ணிட்ட அப்புறம் ட்ரெவர் அனுப்பி இந்த மாதிரி அவங்ககிட்ட காசு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ட்ரெவர் பார்த்தீங்கன்னா சும்மா போய் காசை மட்டும் வாங்கிட்டு வராமல் அவரோட ஒய்ஃபே வந்து அழகாக தூக்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா அவர் வந்து தங்கிட்ட எதிர்த்து பேசிட்டாராம். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. மார்ட்டின் வந்து அவங்களோட ஆளுங்களை அமைச்சு இந்த மாதிரி வெறித்தனமாக தேடிட்டு இருக்காங்க நம்ம மைக்கேல் அண்ட் ட்ரெவரை. ஸோ 2 பேருமே இப்போ ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒழிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம மார்ட்டினை சமாதானம் பார்த்தோம்னா ஏதாவது பெருசாக அவங்களுக்கு வந்து கொடுத்தாகணும். ஸோ அதனால மெரி வெதர் கிட்டே திருப்பி ஒரு பீஸ் ஆஃப் டேக்கை பார்த்தீங்கன்னா ஆட்டையை போடுறாங்க. ஸோ ஆட்டையை போட்ட அப்புறம் நம்ம ட்ரெவர் வந்து நான் அதெல்லாம் அவங்ககிட்ட கொடுக்க மாட்டேன், அவரோட ஒய்ஃபை கூட்டிட்டு நான் இங்கே ஓடி போயிடுறேன் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம மைக்கேல் வந்து இப்போ அந்த தாட்டில் நீ வந்து விட்டுரு, ஸோ இந்த மெரி வெதரோட இந்த பொருளையும் அவரோட ஒய்ஃபையும் ரிட்டர்ன் கொடுத்துடலாம், நம்ம பெருசாக ஒரு வேலை வச்சிருக்கேன் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. என்ன வேலைன்னு கேட்கும்போது யூனியன் டெபாசிட்டை வந்து நம்ம வந்து அடிக்க போகிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம ட்ரெவருக்கு ஃபஸ்ட்டு ஒரு சந்தேகம் வருது, இது வந்து ஒரு நடக்காத விஷயம், யாருமே அதை வந்து பண்ணதில்லை, போனால் திரும்புறது உசுறு மட்டும் தான் அப்படி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டைலாக் சொல்கிறாரு. உசுருக்கு பயப்படுறீ அப்படி சொல்லி நம்ம மைக்கேல் கேட்கும்போது நம்ம ட்ரெவரோட ஈகோ பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே தூண்டப்படுது. சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. கடைசியில் நீ என்னை ஏமாத்த ட்ரை பண்ணால் நானே உன்னை கொண்டுடுவேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டேன் நம்ம மைக்கேல் அங்கே வந்து கிளப்பி விடுறாரு. ஸோ இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அந்த டெபாசிட், அந்த யூனியன் டெபாசிட் ஆட்டி போடுறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மாட்டிக்கிட்ட அந்த டீலிங்லாம் முடிச்சிட்டு அப்புறம் அப்படியே சக்ஸஸ்ஃபுல்லாக திருப்பி லாஸ் ஆண்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் ஆகிறாங்க. அந்த இடத்துல நம்ம மைக்கேல் வந்து அவரோட வீட்டுக்கு போகும்போது அவரோட வீட்டில் பார்த்தீங்கன்னா யாருமே கிடையாது. அந்த இடத்துல நம்ம ட்ரெவர் வராரு. ஸோ வந்து இந்த மாதிரி சொல்கிறாரு, எனக்கும் தான் யாரும் கிடையாது, 2 பேரும் ஒன்றா தானே சேர்ந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணோம், பிராட் அங்கே வந்து ஜெயிலில் மாட்டிக்கிட்டான் அப்படி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. நம்ம மைக்கேல் தெரியாதனமா பிராட் உயிரோட இல்லை அப்படிங்கிற விஷயத்தை பார்த்தீங்கன்னா உளறிடுறாரு. ஸோ இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ட்ரெவர் வந்து உயிரோட இல்லையா, அப்போ நீ தான் கொன்னியா அப்படிங்கிற ஒரு தாட், அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெவருக்கு வந்து வர ஆரம்பிக்குது. இது நான் டேரெக்டாக போய் அங்கேயே பார்த்துருன்னு சொல்லி அங்கே வந்து கிளம்பி டேரெக்டாக நார்த் ஆங்டன் போய் அவரோட மைக்கேலோட அந்த சவப்பெட்டியை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே நம்ம பிராட் பார்த்தீங்கன்னா இறந்துக்கிட்டு இருக்கிறாரு. ஸோ இப்போ தான் நம்ம ட்ரெவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது மைக்கேல் தான் இந்த மாதிரி பிளான் பண்ணி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காருன்னு. நம்ம மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, நான் வந்து பிராடை கொல்லணும்னு நினைக்கலாம், என்னோட ஃபேமிலியை நான் வந்து செட்டில் பண்ணணும்னு நினச்சேன், அதுக்காக தான் இப்படி பண்ண அப்படி பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ட்ரெவருக்கு மைக்கேல் மேலே இருக்க அந்த நம்பிக்கை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போகுது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெவருக்கும் அந்த சைனீஸ் கேங்கும் ஒரு ஃபைட் இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ அதனால நம்ம சைனீஸ் கேங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கில் கொண்டு போய் ஒரு ஓரமாக கட்டி வச்சிடறாங்க. இந்த மாதிரி ட்ரெவர் வந்தால் தான் ஒன்று விடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிரட்டிட்டு இருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெவரை வந்து ஹெல்ப் கூப்பிடலாம்னு நினைக்கிறாரு. பட் ட்ரெவருக்கும் மைக்கிலுக்கும் ஆல்ரெடி சண்டை. டேரெக்டாக பார்த்தா மேபி நம்ம ட்ரெவரே வந்து மைக்கில் கொண்டு வர அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா சோலோவாக போய் நம்ம மைக்கில் வந்து காப்பாற்றி கொண்டு வராரு. கொண்டு வந்துட்டு அப்புறம் இப்படி சொல்கிறாரு, மைக்கேல் நீ நிறைய தப்பான விஷயங்கள் வந்து பண்ணியிருப்பேன், பட் இருந்தாலும் இப்போ நீ எந்த நிலைமையில் இருக்கான்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்கோ, இப்படியே தப்பு பண்ணிட்டே இருந்ததுன்னா உன்னை நீ தான் காப்பாற்றிக்கணும் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க கிளம்புறாரு. மைக்கேல் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திருந்துறான்னு தான் சொல்ல முடியும். ஃபேமிலி மேலே வச்சிருக்க அந்த சந்தேகத்தை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சிட்டு அவரோட ஃபேமிலி மொத்தத்தை ஒன்றா சேர்க்கிறாரு. அதுக்கப்புறம் எஃப்ஐபி பார்த்தீங்கன்னா சும்மா இல்லாமல் திருப்பி ஒரு ஹெல்ப் வந்து கேட்க வராங்க. நம்ம ஸ்டீவ் வந்து நிறைய தப்புகள் வந்து பண்ணியிருக்காராம். ஸோ அவரோட அந்த டேட்டா பேஸை மொத்தமாக எஃப்ஐபியில் டேட்டா பேஸ் வந்து கிளியர் பண்ணணும் அப்படி பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க.
சொல்லிடுறாங்க. இது கேட்ட நம்ம மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்க்லின் ஹெல்ப்போட போய் எஃப்ஐபி டேட்டா பேஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா அவரோட மொத்த ஹிஸ்ட்ரி வந்து அழிக்கிறாங்க. அதே மாதிரி நம்ம மைக்கேல் அந்த கேப்பை யூஸ் பண்ணிட்டு தன்னோட ஹிஸ்ட்ரியை பார்த்தீங்கன்னா அழிச்சிடுறாரு. ஆல்மோஸ்ட் ஒரு கோஸ்ட்டாக தான் இப்போ நம்ம மைக்கேல் வந்து இருக்காருன்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாமே சுகமாக போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நினைக்கும் போது தான் நம்ம டெவன் வின்சன் அவரோட மொத்த வேலையை வந்து காமிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ நம்ம டெவன் பார்த்தீங்கன்னா அந்த மைக்கேலோட படத்தை வந்து அப்படியே மொத்தமாக நிறுத்தி இருக்காரு. பிகாஸ் அதுக்கு வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிட்டு அதோட அதிகமான காசு வந்து நம்ம வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. நம்ம மைக்கேல் வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி ஆகணும்னு சொல்லி கேட்கும்போது அதுக்கெல்லாம் முடியாதுன்னு சொல்கிறாங்க. அவரோட பேயை வச்சு அந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டி போட்டு அங்கே வந்து கொண்டு போய் ட்ரை பண்ணும்போது நம்ம மைக்கேல் வந்து அவரோட பேயை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிடுறாரு. இதனால நம்ம மைக்கேலுக்கும் வின்சனுக்கும் பார்த்தீங்கன்னா முட்டிச்சு. அதே ஆப்போசிட் சைடில் நம்ம ட்ரெவரும் ஃப்ராங்க்லினும் டெவன் வின்சனுக்கு கார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. பட் நம்ம வின்சன் வந்து திருப்பி அவங்க பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பே எதுவுமே சேலரி எதுவுமே கொடுக்குறதில்ல. ஒழுங்காக காசு வந்து கொடுக்காத அந்த காரணத்தினால 2 பேருக்குமே இந்த மாதிரி வின்ஸ்டன் மேலேயும் பார்த்தீங்கன்னா கோவம் வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு கடத்தில் நம்ம லமாரை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச் வந்து கடத்தி வச்சிருப்பாரு. இந்த மாதிரி சின்ன ஒரு கை தகுறாரு. அதுக்கு ஹெல்ப் பண்ண போய் நம்ம ட்ரெவருக்கும் எஃப்ஐபிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மோதல் வந்துருச்சு. ஸோ இதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் மேலே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன காண்டு இருக்கு. இது நடுவில் நம்ம ஃப்ராங்க்லின் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. ஒரு கட்டத்தில் நம்ம எஃப்ஐபி பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க்லின் வந்து நீ வந்து ட்ரெவரை போட்டு தள்ளி ஆகணும், நாங்கள் ஒரு டைம் சொல்லுவோம், அந்த டைமில் நீ கரெக்டாக ட்ரெவரை போட்டு தள்ளினா உன்னை நாங்கள் வந்து காப்பாற்றி விட்றோம் அப்படி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாங்க வந்து கிளம்பிடுறாங்க. அதே மாதிரி நம்ம டேவ் வின்ஸ்டன் நம்ம ஃப்ராங்க்லினை மீட் பண்ணி எனக்கு மைக்கேலுக்கும் முட்டிச்சு, ஸோ மைக்கேல் வந்து போட்டு எழுதிட்டு உன்னை நான் வந்து பெரிய ஆளாக்கி விட்றேன் அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம மைக்கேல் கிட்டே ஒரு ஆப்ஷன் கொடுத்துட்டு அங்கே போயிடுறாரு. இது எல்லாத்துக்கும் நடுவில் அந்த ஹைஸ்ட் அதாவது அந்த யூனிட் டெபாசிட் பார்த்தீங்கன்னா ஆட்டி போகிறதுக்கு நம்ம லெஸ்டரோட ஹெல்ப் பண்ண பார்த்தீங்கன்னா அந்த ஹைஸ் வந்து மேற்கொள்கிறாங்க. அதன்படி அந்த ஹைஸ் பார்த்தீங்கன்னா அந்த திருட்டு பார்த்தீங்கன்னா வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வரைக்கும் நம்ம அந்த மொத்த கேங்கிட்டையும் 4 டன் கோல்டு வந்து இருக்குது. ஸோ அந்த மொத்தத்தையும் உருக்கி விற்றா லைஃப் லாங் பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிடுவாங்க. ஸோ அதுக்காக ட்ரெவரும் பார்த்தீங்கன்னா திருப்பி ரிட்டர்ன் ஆகுறாரு. மைக்கேல் கூட பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பாக போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஹைஸை வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த மாதிரி ஒரு கால் இருக்கு. ஒன்று நம்ம ட்ரெவரை கொல்லணும், இல்லைனா மைக்கேலை கொல்லணும், இல்லைனா எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் சொல்லி 3 பேரும் உயிரோடு இருக்க மாதிரி ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஸோ நம்ம ஃப்ராங்க்லின் கடைசியில் எப்படி ஒரு சுச்சுவேஷனை பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டாரு. ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக 3 எண்டிங் இந்த கேமுக்கு வந்துருக்கு. ஸோ இந்த எண்டிங் பொறுத்து இந்த கேமோட ஃபியூச்சரை பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக அஃபெக்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி எல்லாரும் டெத் விஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து 2 பேரும் இறந்தால் எப்படி இருக்கும் அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பெருசாக ஒன்றும் கிடையாது. நீங்கள் வந்து மைக்கேலை கொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா ட்ரெவரோட ஹெல்ப்போட இந்த மாதிரி மைக்கேலை ட்ராக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மைக்கேல ஒரு மிகப்பெரிய பில்டிங்லேருந்து கீழே தள்ளி விட்டு கொண்டுடுவீங்க. அதே நீங்கள் ட்ரெவரை கொல்லணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா மைக்கேலோட ஹெல்ப்போட பார்த்தீங்கன்னா ட்ரெவரை ஒரு இடத்துல போய் அவரை எரிச்சே வந்து சாம்பலாக்கிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 பேரை யாரோ ஒருத்தனை கொன்னா அப்படிங்கிற ஒரு ஷாட் நீங்கள் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ GTA 5 விளையாட நினைச்சாலும் நீங்கள் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா சூஸே பண்ண முடியாது. 2 பேருமே பெர்மனெண்ட்டாக அந்த கேமில் வந்து இறந்துருப்பாங்க. பட் ஃபைனலாக நான் யாருமே கொல்ல பண்ண மாட்டேன், டெத் விச் வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து டெரர் அண்ட் மைக்கேல் 2 பேரையும் வந்து பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்தி ஒரு ஃபவுண்ட்ரிக்குள்ளே கூட்டு வந்து அங்கே வந்து எல்லா மேரிவெதர் அந்த ஆர்மி சேர்ந்து பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளிட்டீங்க. ஸோ போட்டு தள்ளுறது மட்டும் இல்லாமல் அவங்களோட லீடர்ஸ் அதாவது இது வரைக்கும் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்த எல்லாரையும் வந்து தனித்தனியாக கொள்ளுவீங்க. நம்ம ட்ரெவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீவை கொள்வார், இந்த மைக்கேல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சை கொள்வார், அதே மாதிரி ஃப்ராங்க்லின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வெய்ஷங்க கொள்வார். அண்ட் இப்போ கடைசியாக இருக்கிறது ஒரே ஒரு ஆள் தான், அந்த மிகப்பெரிய பில்லியனர் டெவன் வின்ஸ்டன். நம்ம டவரை பார்த்தீங்கன்னா அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கே போய் நம்ம டெவன் வந்து செம்மடி அடிச்சு போட்டு அவரோட காரில் தூக்கி போட்டு கொண்டு வந்து இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஹில் சைடில் கரெக்டாக நம்ம சன் செட் ஆகிற அந்த டைமில் கொண்டு வந்து நிறுத்துவார். அந்த இடத்துல மீதி நம்ம மைக்கேல் அண்ட் ஃப்ராங்க்லின் வந்துட்டு அப்புறம் நம்ம டெவனை வந்து பார்த்தீங்கன்னா என்ன எவ்வளோ வேலை வாங்கியிருப்பேன், ஆனால் கடைசி வரைக்கும் காசு குத்தியாடா, இப்போ நான் எதுக்கு உன்னை கொள்றதுன்னு தெரியல, சர்ப்ரைஸோடய சாவு அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா 3 பேருமே பார்த்தீங்கன்னா அந்த காரை அந்த மலையிலேருந்து தள்ளி விட்டு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஜோடிச்சு அவங்கள பார்த்தீங்கன்னா கொண்டு வருவார். ஸோ இப்போது நம்ம 3 பேருக்கும் ஒரு ஃப்ரீடம் கிடைச்ச மாதிரின்னு சொல்ல முடியும். நீங்கள் அந்த கேம் முடிக்கும் போது உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் $2.1 பில்லியன் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆகிருக்கும். அதை மொத்த கோல்டையும் வித்துட்டு அப்புறம் 3 பேருக்கும் மிகப்பெரிய காசு வந்துடும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பார்க்க போயிடுவீங்க. உங்களுக்கு குடைச்சல் கொடுக்கவும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு யாருமே இல்லை. அந்த எஃப்ஐபிலே கடைசியாக ஒரே ஒரு ஆள் நம்ம டேவ் நாட்டன், அவர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா உயிரோட விட்டு வச்சுருப்பீங்க. அண்ட் இதோட பார்த்தீங்கன்னா உங்களோட 3 பேரோட லைஃபும் பர்ஃபெக்டாக செட்டில் ஆகிருக்கும். அதே மாதிரி இந்த கேமும் பார்த்தீங்கன்னா சுமூகமாக